ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் கேஷுவல் பிளாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னோட ஒரு கேஷுவலான நைட் ரொட்டீன் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். நான் நைட்டில் வந்து என்னென்ன சிம்பிளான டிஷ் தான் நான் பண்ணியிருந்தேன். லெமன் ரைஸ் அண்ட் எக் ஃப்ரை அந்த இதை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியிலலாம் போயிட்டு வந்தோம். நான் இந்த வீடியோ வந்து லைவாக பேசி எடுத்திருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நைட்டில் எடுத்ததுன்னா கொஞ்சம் விஷயம் வெளியில் இருக்க சீனரிஸ்லாம் ரொம்ப இருட்டாக இருக்கும். ஐ எம் ஸோ சாரி ஃபார் தட். பிகாஸ் த நைட் டைம் அப்படிங்கிறதுனால அந்தளவு நாங்கள் மால்ஸ் எல்லாம் போகல, சும்மா பக்கத்தில் தான் போயிட்டு வந்தோம். அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் இதில் பண்ண ரெசிபீஸ்க்கெலாம் நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துருக்கேன். வெளியில் போனதுக்கு மட்டும் நான் வந்து லைவாக பேசியிருக்கேன். ஸோ இருட்டாக இருந்துச்சுன்னா ஐ எம் சாரி. அது எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எக்கு வந்து பாயில் பண்ணிகிட்டு இருக்கேன் எக் ஃப்ரை பண்ணுறதுக்காக. நான் எக் ஃப்ரை ஆல்ரெடி நம்மளோட சேனலில் இது என்னோட செகண்ட் ரெசிபி வீடியோ கர்ட் ரைஸ் வித் எக் ஃப்ரை நான் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ அதுக்காக நான் வந்து எக்கு வந்து பாயில் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு 4 eggs மாதிரி எடுத்திருக்கேன். அப்புறம் சட்னி பண்ணுறதுக்கு தேங்காய் வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வச்சுருக்கேன். திருகுன தேங்காய் தான் நான் வாங்குவேன். என்னடா நைட் டைமில் பால்னு பார்க்குறீங்களா? என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டு கொஞ்சம் ஹெட்டேக்காக இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே 2 பேருக்குமே டீ குடிக்கிற பழக்கமே கிடையாது. 2 பேருமே டீ குடிக்க மாட்டோம். ஸோ அவங்க வந்து பால் தான் குடிப்பாங்க, நான் வந்து காஃபி குடிப்பேன். நான் காஃபி லவர், உங்கள்கிட்ட நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நிறைய பேர் கூட சொல்லியிருக்கீங்க நானும் காஃபி லவர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்ககிட்டலாம் ஹைஃபை. அதுக்கப்புறம் ஜாகரி பவுடர் ஆட் பண்ணி ஜஸ்ட்டு எனக்கு காஃபி, அவங்களுக்கு வந்து பால். இது எதுக்குன்னா, அவங்க ஏதாவது ஒன்று கேட்குறாங்க அப்படின்னா என்னையும் கூப்பிடுவாங்க, நீயும் குடி, நீயும் சாப்பிடு. இல்லை நான் சப்போஸ் வேணான்ட்டேன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்களும் வேணான்ருவாங்க. அதனால் சரி ஓகே, அவங்களுக்கும் கம்பெனி கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் 2 பேருக்கும் போட்டாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மேரி பிஸ்கெட் நினச்சி சாப்பிட்டோம். வெளில கிளம்ப போகிறோம் அப்படிங்கிறனால லைட்டாக ஒரு 2-3 பிஸ்கெட் நினச்சி டிப் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. நான் வந்து பிஸ்கெட் நினச்சி சாப்பிட்றேன்னா சின்ன பிள்ளையிலேருந்து இந்த மாதிரி கோலையில் வச்சு தான் நான் சாப்பிடுவேன். அதில் ஊறி அப்படியே போட்டுட்டு கூட அப்படியே சாப்பிடுவேன். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம பாயில் பண்ண எக்கு வந்து இதை அடிச்சு இதை எப்படி உடைக்கணும் அப்படின்னா, ஓவல் ஷேப் இருக்கும் இல்லையா, மேலே இருக்க அந்த ஓவல் இதில் உடைக்காமல் ஆட்டி இப்படி அடித்தோம் அப்படின்னா ஈஸியாக உரிக்க வந்துடும். ஏன்னா சில டைம் பார்த்திங்கன்னா தோல் உரிக்கிறப்ப எக்கும் சேர்ந்து உரிச்சிக்கிட்டு வரும் இல்லையா, அந்த வெள்ளை கருவும் அதுவும் சேர்ந்து உரிச்சிட்டு வரும். ஆனால் நம்ம அடியால் இப்படி தட்டி உரித்தோம் அப்படின்னா நல்லா பால் மாதிரி சூப்பராக வந்துடும். ஏன்னா அடியில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி தங்கியிருக்கும். ஸோ அந்த தண்ணி வந்து நீங்கள் இப்படி அடிக்கும்போது ஈஸியாக வெளில வந்துடும். ஸோ உரிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக அது அந்தளவு ப்ரெஷர் இல்லாமல் நல்லா இருக்கும் உரிக்கிறதுக்கு. ஸோ நம்ம எக் எல்லாமே உரிச்சிடலாம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ்ஷு தான் எக் ஃப்ரை. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். கர்ட் ரைஸ், சாம்பார், லெமன் ரைஸ் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் காம்பினேஷன் இது. இது வந்து என் அம்மா செய்வாங்க. எனக்கு இது எப்பயுமே நம்ம பொரிச்சு சாப்பிட்றதுக்கு இது நல்லாயிருக்கும் இப்படி சாப்பிட்றது. ஸோ இன்றைக்கி வந்து சிம்பிளான ஒரு டிஷ்ஷு தான். ஏன்னா ரொம்ப லேசியாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால எப்பயுமே காலைல எந்திரிக்க கொஞ்சம் லேட்டாக எந்திரிப்போம். அப்படிங்கிறதுனால நான் லெமன் ரைஸ் நான் கிண்டிட்டேன். என் பையன் லெமன் ரைஸ் சாப்பிட மாட்டான். ஸோ அவனுக்கு அடுத்த நாள் காலையில் அவன் ஸ்கூல் போயிட்டு வரதுக்குள்ளே அவருக்கு நான் சாம்பார் வச்சுருவேன். ஹஸ்பண்ட்க்கும் எனக்கும் இது வச்சுக்கிட்டாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படி பாதியாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் நான் ஆட் பண்ணுற மசாலாஸ்னு பார்த்திங்கன்னா சில்லி பவுடர், அதுக்கப்புறம் சால்ட், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் பெப்பர் வேணும்னா டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பட் இதுவே போதுமானது. நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ரொம்ப கிடையாது, லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ண மாதிரி போட்டுக்கோங்க. சால்ட்டுமே ஸ்ப்ரிங்கிள் பண்ண மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து எக்கில் நம்ம ஆல்ரெடி சால்ட்டு போட்டு தான் நம்ம பாயில் பண்ணுவோம் இல்லையா, அப்படிங்கிறதுனால. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பேன் ஹீட் பண்ணிக்கலாம். சைட் பை சைட் பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் வாட்டர் வந்து லைட்டாக தொளிச்சுக்கிறேன். ரொம்ப தண்ணி மாதிரி ஊற்றக்கூடாது. ஏன்னா நம்ம இல்லை எதுவும் மசாலாஸ்லாம் அந்தளவு சேர்க்கல, கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கோம். அது மட்டும் நமக்கு வந்து அந்த வாடை போனால் போதும். ஸோ லைட்டாக ஆயில் ஊற்றிட்டு அதை வந்து நம்ம இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரை பண்ணுறப்ப இந்த மாதிரி பேக் சைடு ஃபஸ்ட்டு போடுங்க. ஏன்னா தெரிக்கும். யூஸ்வலாக எக்கு வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறப்ப, நானே ஸ்டார்டிங்கில் ஃப்ரை பண்ணுறப்ப பார்த்துருக்கீங்கன்னா ரொம்பலாம் பயங்கரமாக தெரிச்சிருக்கு. பயப்படுவேன். இங்கே வந்து சமைச்ச புதுசுலலாம் மேலே வந்து தெரிக்கும் அப்படின்ட்டு நான் எக் ஃப்ரை செய்கிறதுக்கே நான் ரொம்ப பயப்படுவேன். நீங்கள் ஃபஸ்ட்டு இப்படி பண்ணிவிட்டு பெட்டர் வந்து அட்வைசபிள் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி பண்ணுங்கள். அது வந்து நமக்கு மேலே தெரிக்காது. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து திருப்பி போட்டுக்கோங்க. இந்த சைடு ஒரு 2 minutes போதும், குக் ஆகிடும், ஃப்ரை ஆகிடும். ஸோ இந்த பக்கம் நீங்கள் திருப்பி மறுபடியும் இந்த சைடு போட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் லைட்டாக தெரிக்கும் ஓப்பன் பண்ணும்போது.
ஸோ என் ஹஸ்பண்ட் தான் அது வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதப்போ அவங்க கூட சொன்னாங்க, இது வந்து நீ கட் பண்ணாத, இது அப்படியே இருக்கட்டும், அப்போ தான் இந்த டிஷ்ஷு மேபி ட்ரை பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தெரியும், கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் நான் அதை வந்து எடிட் பண்ணல. ஸோ நீங்களும் வந்து குக் பண்ணுறப்ப இந்த மாதிரி லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ நம்ம இந்த சைடு வந்து திருப்பி போட்டுட்ருக்கோம். இந்த சைடு நல்லா குக் ஆகிட்டா சூப்பராக இருக்கும் இந்த ஃப்ரை. இப்போ வேறு பொரிச்சு சாப்பிட்றதுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டும். இது வந்து சாம்பார், ரசம், அதுக்கப்புறம் லெமன் ரைஸ், கர்ட் ரைஸ் எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷன். எக் சாப்பிட்ட ஒரு ஃபீலும் இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃப்ரை பண்ணி சாப்பிட்ட ஒரு ஃபீலும் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து நான் வந்து கறி லீவ்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், அது வாசனையாக இருக்கும். இப்போ ஃபைனலாக நம்மளோட எக் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பின்னெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு, நல்லா சூப்பரான ஒரு ஈஸியான ஒரு டிஷ்ஷு. இது ஆக்சுவலி நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, பார்க்காத ஃப்ரெண்ட்ஸ் இருப்பீங்க. ஸோ அப்படிங்கிறனால இது நான் செஞ்சேன். சரி ஓகே, கேஷுவலாக உங்கள்கிட்ட ஷூட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் இதை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லெமன் ரைஸ்க்கு வந்து ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்குவேன் எப்பயுமே லெமன் ரைஸ் கிண்டுறதுக்கு. அதில் தான் நான் வந்து வடித்த ரைஸ் வந்து நான் கொட்டிட்டு அதுக்கப்புறம் தான் கிளறுவேன். ஏன்னா வந்து அப்படியே கிளறுனா நான் வந்து இதில் வந்து பேக்கெட் மசாலா தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா என்றைக்காவது ஒரு நாள் லெஸியாக இருக்கப்போ நம்ம பேக்கெட் மசாலா யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. நான் இது ஊர்லேருந்தே வாங்கிட்டு வந்துடுவேன். லெமன் ரைஸ் மிக்ஸு, ஆச்சி இல்லைனா சக்தி எது வேணால் வாங்குவேன். எது டைமிங் எது கிடைக்குதோ அது வாங்கிக்குவேன். ஸோ தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் ஆயில் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் பட்டை மிளகா, அதாவது காஞ்ச மிளகா போட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுட்டு இறக்கி அதில் ஊற்றிட வேண்டியதான். நான் யூஸ்வலாக முன்னெல்லாம் வந்து நம்மளாவே பண்ணுறேன்னா நான் எப்படி பண்ணுவேன்னா இதே மாதிரியே தாளிக்கிற ப்ராசஸ் தான். எக்ஸ்ட்ரா வந்து நான் லெமன் ஜூஸ் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு அதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஊற்றிட்டு இறக்கிடுவேன். ஸோ அது வந்து நானாகவே பண்ணுறது. இன்றைக்கி வந்து நான் பவுடர் தான் நான் யூஸ் பண்ணுறேன்ட்டு, லெமனும் இல்லை ஆக்சுவலாக. ஸோ டக்குன்னு பண்ணுறதுக்கு வந்து பவுடர் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இன்றைக்கி பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் தான் சொன்னேன் இல்லையா, எனக்கு கொஞ்சம் த்ரோட்லாம் சரியில்லாமல் ஒரு இதாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஈஸியாக ஒரு டிஷ் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து நம்ம ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆயில் வந்து நான் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் ரொம்ப சூப்பராக இருக்கும் லெமன் ரைஸுக்கு, நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அப்புறம் லெமன் ரைஸ்க்கு வந்து நம்ம பீனட்ஸ், அதுக்கப்புறம் கேஷ்யூஸ் அதெல்லாம் கூட சேர்க்கலாம். நான் அதெல்லாம் எதுவுமே சேர்க்கல, நார்மலாக எங்கள் 2 பேருக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு எங்கள் சார் இதை சாப்பிட மாட்டார், அதனால் அவருக்கு வந்து சாம்பார் நான் வந்து அவர் நெக்ஸ்ட் டே நான் சொன்ன மாதிரி வச்சிருவேன் அவர் ஸ்கூல்லேருந்து வர்றதுக்குள்ளே. ஸோ நம்மளோட லெமன் ரைஸும் குயிக்காக ரெடி ஆகிடுச்சு. ஒரு சூப்பர் காம்போ லெமன் ரைஸ் வித் எக் ஃப்ரை. நான் வந்து நெஸ்டோவில் பேக் வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா, நான் இந்த பேக் தான் வாங்கினேன். நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், நான் இந்த கலர் தான் எடுத்தேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், நான் உங்கள்கிட்ட காட்டணுன்னே இருந்தேன். இதுக்குள்ளே வந்து எக்ஸ்ட்ரா இன்னொன்று ஒன்று இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுவும் இருக்குது. இது உள்ளேயும் நல்லா இருக்குது. இது வந்து 49 அப்படின்னு வாங்கினோம். எனக்கு இது பிடிச்சிருந்துச்சி, என்கிட்ட இல்லாத கலராக இருந்துச்சு. இந்த டிசைனும் என்கிட்ட இல்லை. ஸோ இது டுகெதராக நல்லா ஆஃபராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பேக் நான் வாங்கினேன். நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு இது ரொம்ப நீட் அண்ட் சிம்பிளாக ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு. ஸோ நான் இதுவும் எடுத்தேன். இது வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒன்றும் ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்காது. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 29 dirhams தான் ஆஃபர் ரேட்டு நெஸ்டோவில். அதுக்கப்புறம் இங்கே ஜஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் ஏதாவது குட்டி குட்டி ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம், அந்த மாதிரி தான். இது சிம்பிளாக இருக்கும். ஒரு பர்ஸ் வச்சுக்கலாம், ஒரு பையனுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் வச்சுக்கலாம், அந்த மாதிரி நீட்டாக இருக்கும். என்கிட்ட இந்த மாதிரி ஒரு சிம்பிளான பேக் கிடையாது, எனக்கு இப்போலாம் கொஞ்சம் சிம்பிள் பிடிக்குது. ஸோ இதை நான் உங்கள்கிட்ட காட்டணுன்னு இருந்தேன், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து ஹேண்ட்பேக்லாம் பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. இன்ஷால்லா நம்ம நெக்ஸ்ட்டு 1K கிவ்அவேக்கு நம்ம இன்ஷால்லா இந்த மாதிரி பிளான் பண்ணலாம். ஒரு கிவ்அவேக்கு நம்ம ஒரு கிஃப்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நான் உங்கள்கிட்ட காட்டணுன்னே இருந்தேன். ஆக்சுவலி இப்போ வெளியில் கிளம்பிட்டோம், எனக்கு இது திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, அதனால தான் உங்கள்கிட்ட நான் இதை ஷேர் பண்ணுறேன். ஸோ நாங்கள் வந்து வெளியில் கிளம்பியாச்சு. சித்திக், where are you going? அவருக்கு வெளில வந்தா செம ஜாலி. நல்ல குளிர், நல்ல கூலிங்கா இருக்கு கிளைமேட், வெதர் செம்மையா இருக்கு. இப்ப அவருக்கு செம ஜாலி. வாங்க போலாம் சித்தி, போலாம் போலாம். கிளவுட்ஸ் செம்மையா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு கிளவுட்ஸ். ஆமா, ரொம்ப சூப்பரா இருக்கு. எனக்கு கேமரால கூட ஒழுங்கா இருக்கான்னு தெரியல, ஆனா இதுல பார்க்கும்போது செம்மையா இருக்கு. இருந்துகிட்டு ஒரு
கொடைக்கானல் அந்த மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. 2 டேஸா பாத்தீங்கன்னா பயங்கர காத்து, அவ்வளவு காத்து, புயல் காத்து மாதிரி ஊன்னு. ஸோ நாங்கள் வந்து யூஸ்வலாக அல் அன்சாரி எக்ஸ்சேஞ்சில் தான் நாங்கள் வந்து ஊருக்கு பணம் சென்ட் பண்ணுறது. ஸோ அந்த எக்ஸ்சேஞ்சில் தான் நாங்கள் யூஸ்வலாக சென்ட் பண்ணுவோம். இங்கே இருக்கு அல் அன்சாரி எக்ஸ்சேஞ்ச். இப்போ இறங்கி போக வேண்டியதான். சித்திக்கு போகலாமா? லெட்ஸ் கோ. ஸோ நம்ம எக்ஸ்சேஞ்ச் வந்தாச்சு. எக்ஸ்சேஞ்ச் வந்து இந்த இது பார்த்தீங்கன்னா எந்த பிரான்ச்னா நம்மளோட ஏரியா தான், அல்தாவூன் பிரான்ச் தான். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இங்கே வந்து அரப் மால் இருக்கு, அல் அரப் மால், அதுக்கிட்ட தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா விளையாடிட்டே இருப்பாரு. அது சின்ன பிள்ளையிலேருந்து அவனுக்கு பழக்கம். இங்கே வந்துட்டு இப்படி எல்லாத்துலேயும் குனிஞ்சு 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 போகிறது, அது அவருக்கு ஒரு விளையாட்டு. ஸ்லோலி 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 சித்தி. சித்திக் கம், சித்திக் வா, இங்கே வா, அம்மா கிட்ட வா. கம் 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 ஃபாஸ்ட், கம் ஆன் சித்திக். ஸோ எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு எவ்வளோ? எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு இன்னைக்கு 19.16. ஸோ அப்பப்போ என்ன எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருக்கோ அதுபடி தான் வந்து ஊருக்கு போகும். இது நம்ம சார் வந்து இங்கே இதுதான் பண்ணிட்டு இருப்பாரு. பண்ணாதுன்னா அப்போ தான் பண்ணுவான். பணம் அனுப்பியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் எங்கே போகிறோம் அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியாது. ஏன்னா எங்களுக்கு எதுவுமே பிளானிங்லாம் கிடையாது. அப்போ என்ன தோணுதோ அதுதான். பயங்கர கூலாக இருக்கு. ஸோ அவர் பயங்கர ஜாலியாக இருக்காரு. பணம் அனுப்பியாச்சு, ரெசிப்டும் வாங்கியாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் எங்கே போகலாம் அப்படிங்கிறது தெரியலை. சாப்பாடு, திங்ஸு எல்லாமே அப்போதைக்கு என்ன தோணுதோ அதுதான். பிளானிங்லாம் இல்லை. பிளான் பண்ணாலும் நமக்கு அந்தளவு ரொம்ப பங்க்சுவல்லாம் நம்ம கிடையாது. ஸோ செட் ஆகாது. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 11:30 ஆயிடுச்சு. ஆனால் ஊரை பார்த்தா அப்படி தெரியவே தெரியாது. ஊர் அடங்குறதுக்கு எது 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 ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஐடியா சொல்கிறாங்களா, வேற ஒன்றும் இல்லை, டைம் கட்டுறதுக்கு. ஸோ நாங்கள் வந்து பிளான் பண்ணிட்டோம் ஃபைனலி சாப்பாடு வாங்க போகலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஃபிஷ்ஷெல்லாம் இந்நேரத்தில் க்ளீன் பண்ணி தர மாட்டாங்க லுடூவில். ஸோ நாளைக்கு வாங்கிக்கலாம், பர்ச்சேஸ் நாளைக்கு பார்த்துக்கிட்டு இன்னைக்கு ஜஸ்ட்டு சாப்பாடு வாங்கிட்டு போகலாம் வீட்டுக்கு அப்படின்ட்டு சென்னை ரெஸ்டாரண்ட் போயிட்டு இருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பாடு, எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ காத்தடிக்குது, அதனால தான் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பாடு அங்கே ஜஸ்ட் என்னோட ஃபேவரட் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், அதுக்கப்புறம் பரோட்டா. அவங்க வந்து ஒரு தேங்காய் சேர்த்து ஒரு குருமா ஒன்று கொடுப்பாங்க, அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அது வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஒரு 2 பரோட்டா, அவ்வளோதான். சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னா அங்கே உட்காந்தெல்லாம் சாப்பிட முடியாது, டைம் ஆகிடும். நாளைக்கு பையனுக்கு ஸ்கூல் இருக்குது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிழமை அப்படின்னா சனிக்கிழமை. ஸோ சனிக்கிழமை வந்து சாருக்கு லீவு. மத்தியானமே பயங்கரமாக ஒரு தூக்கம் போட்டுருவாரு. ஸோ அதனால நைட்டு கொஞ்சம் லேட்டாக தான் தூங்குவார். ஸோ அந்த டைமிங் இந்த மாதிரி வெளியில் போகிற வேலையெல்லாம் வச்சிடுறது. கிளவுட்ஸ் இன்னைக்கு செம்மையாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டோம். அவங்க க்ளோஸ் பண்ண போகிறாங்களாம் ஆல்மோஸ்ட். அபுதாபிலலாம் பார்த்தீங்கன்னா 12 o'clock 1 o'clockலாம் சுற்றுவோம். இங்கே ஆனால் எல்லாமே சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஷார்ஜால. நம்ம ஊர் மாதிரியே தான், அப்படியே எல்லாமே 11:30க்குலாம் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ நாங்கள் சாப்பாடு வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறது தான். பாருங்கள் கிளவுட்ஸ் எவ்வளோ செம்மையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பார்க்கவே. ரெஸ்டாரண்ட் வந்தாச்சு. அங்கே பாருங்கள் பூட்ட போகிறாங்க கடையை. சில ஷாப்ஸ் சில ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்குது தான், ஆனால் அது கொஞ்சம் சீக்கிரம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து பார்சல் தானே அப்படின்னு வாங்க போகிறாங்க. நம்ம சார் வந்து அவங்க அத்தா வந்து விட்டுட்டு போயிட்டாருன்னு பார்த்துக்கிட்டே இருக்காரு. சித்துக்கு அத்தா எங்க? அத்தா கம், அத்தா கம் ஃபாஸ்ட், கம் ஆன் கம் ஆன். அவர் எப்பயுமே என்ன பண்ணுவாருன்னா, அவங்க அத்தா போயிட்டாங்கன்னா இந்த இடத்துல வந்து உட்காந்துருவார். ஃப்ரண்ட்ல உட்காந்து அவர் டிரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாரு.
இந்த ஏரியா வந்து ஃபுல்லாக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட் தான், எல்லாமே நம்ம தமிழ் ரெஸ்டாரண்ட் நிறைய இருக்கும். அப்புறம் நார்த் இண்டியன்ஸ் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் நிறைய இருக்கும். நான் சென்னை ரெஸ்டாரண்ட்டில் நான் ஒரு தடவை உட்காந்து நான் சாப்பிட்ருக்கோம். அந்த டைம் நான் vlog எடுக்கல. கண்டிப்பாக நான் அது உள்ளே போய் நான் சாப்பிட்றப்ப நான் உங்களுக்கு ஒரு ரிவ்யூ மாதிரி நான் vlog எடுக்கிறேன். ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அஃபோர்டபுள் ரேட்டு தான். பிரியாணி எல்லாம் பார்த்தீங்கன்னா 15 dirhams, அப்புறம் மட்டன் பிரியாணி பார்த்தீங்கன்னா 18-20 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும். முடியல, சாரி. நான் ஒரு தடவை கண்டிப்பாக இந்த இடம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பார்சல் வந்து பண்ணி வச்சுருக்காங்க, நம்ம வாங்கிட்டு கிளம்பிடலாம். இதோ வாங்கிட்டு வந்தாச்சு பார்சல். தேங்க்யூ. நாங்கள் வந்து எங்கே போயிட்டுருக்கோம்னா வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். வீட்டுக்கு வந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. வீட்டுக்கு கீழே ஒரு ஷாப் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சூப்பர் மார்க்கெட், அங்கே தான் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷாப் வந்து 2 o'clock வரைக்கும் இருக்கும். டெலிவரியும் பண்ணுவாங்க வீட்டுக்கு 2 o'clock வரைக்கும். நாங்கள் ஜஸ்ட் அங்கே போயிட்டு வாங்கிட்டு போகலாம். கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. நாளைக்கு வந்து சாம்பார் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானிங் இருக்குது. ஸோ அதுக்காக ஆல்ரெடி கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் இருக்குது. அவரைக்காய், அதுக்கப்புறம் நூக்கல் ரொம்ப நல்லது, அதை எடுத்துக்கிறது. அம்மா தான் என்கிட்டயே சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து வெஜிடபிள் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பொரியல் அந்த மாதிரி பண்ணல அப்படின்னாலும் இந்த மாதிரி குழம்புல ஒரே நாள் எல்லாத்தையும் போட்டு அடிச்சு சாப்பிட்றது. தொட்டுக்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் நான்வெஜ் இருந்தால் தான் இறங்குவோம். இது வந்தாச்சு. இந்த ஏரியா செம்மையாக இருக்கும். க்ளவுட்ஸுக்கும் அதுக்கும் நல்லா கூலாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ நாங்கள் எந்த இடத்துல இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டவர் பி பேக் சைடில் தான் இந்த கடை இருக்குது. டவர் ஏ அண்ட் பி அதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில். டவர் சிலேருந்து நாங்கள் டவர் பிக்கு வந்துட்டு பார்க்கிங் வழியாட்டியே நடந்து வந்துடலாம் ஈஸியாக. ஸோ அந்த ஷாப் வந்து இங்கே தான் இருக்குது. எங்கள் சார் இங்கே வந்தாருன்னா கண்டிப்பாக காயின் போட்டு அந்த இதில் உட்காந்து விளையாடிட்டு தான் வருவார். அதே மாதிரி இங்கே குழந்தைங்க விளையாட்டு ஜாமா கார்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக இருக்கும். 5 dirham 10 dirham அதுக்கெல்லாம் கிடைக்கும். ஸோ அவர் அதனாலே குஷியாக வந்துட்டு இருக்காரு எடுக்கிறதுக்காக. இந்த இதுதான் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் ஆல்ரெடி. ஏமா என்னது இருக்கு? ஸோ அவர் செக்ஷனுக்கு கரெக்டாக வந்துட்டார். இங்கே எல்லாமே இருக்கும் ஆல்மோஸ்ட்டு. எமர்ஜென்சினா வாங்கிக்கலாம். ஆனால் சில விஷயம் நமக்கே தெரியும் இல்லையா, வெளியில் இருக்க கடையில் வாங்குறதுக்கும் இங்கேயும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரி தெரியும். அந்த மாதிரி உள்ள ஐட்டம்ஸ் மட்டும் எடுக்கிறது இல்லை. அவர் வந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அவரோட செக்ஷனு. டாய்ஸ்லாம் நல்லா கம்மியாக இருக்கும் ரேட்டும். ஸோ எல்லாமே இருக்கும் மோஸ்ட்லி. ஏங்க கிஃப்ட் ராப் வாங்கணும். நாங்கள் ஆக்சுவலி இதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம், பட் வாங்க மறந்தாச்சு கிஃப்ட்ஸுக்கு. ஸோ கிஃப்ட் ராப் வாங்கணும். இதை பார்த்தோன்னா ஞாபகம் வருது. அப்புறம் லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே இருக்கும் இங்கே. இதுதான் அதுதான்லாம் இல்லை, எல்லாமே கிடைக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 dirham. இந்த ரிப்பன் மாதிரி கட்டுவோம் இல்லையா, ஸோ அது. கேண்டில்ஸு, சென்டட் கேண்டில்ஸு, டெட்டீஸ். அப்புறம் இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது. அழகா பேஸ்கெட். இங்கே வந்து நைட் ஷூட்ஸ் அந்த மாதிரிலாம் கூட இருக்குது. இந்த செக்ஷன் வந்து கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் இங்கே வந்து விலை கொஞ்சம் அதிகம்தான். இதெல்லாம் வந்து இங்கே ஆஃபர்லாம் இருக்காது, நார்மல் ப்ரைஸ் தான் இருக்கும். அவங்க எல்லாமே கவர் பண்ணணும் அப்படிங்கிறனால இங்கே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு வாஷ்ரூம்குள்ள ஐட்டம்ஸ், அப்புறம் தொடப்பம் அதெல்லாம் இருக்குது. இந்த அண்ணன் நம்ம ஊர் தமிழ் ஆளு. அண்ணா வணக்கம் சொல்லிடுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, தமிழ் ஃப்ரெண்ட்ஸ்லாம். அண்ணா வெக்கப்படுறாங்க. இது வந்து மட்டன், சிக்கன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக நம்ம கேட்டால் கொடுப்பாங்க. இந்த செக்ஷன் வந்து as usual மில்க்கு, கர்டு அந்த மாதிரி செக்ஷன். நல்லா பெருசு தான். நம்ம வந்தும் ஷாப் பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லை கேட்டாலும் வீட்டுக்கு வந்து கொடுத்துருவாங்க.
ஸோ அதுதான் நான் உங்கள்கிட்ட காட்டணும்னு இருந்தேன். ஓகே, நான் காட்டிட்டேன். இந்த சைடு தான் வந்து வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் இருக்கு. இதுதான் நாங்கள் வாங்கின திங்ஸு. ட்ரம்ஸ்டிக் இல்லை. ஸோ இது வந்து அனிமல்ஸ். அவர் வந்து இப்போ எல்லாம் இந்த மாதிரி எடுக்கிறாரு. இதில் வந்து எல்லா அனிமலும் இருக்கும், அதை சொல்லி விளையாடுறது. ஸோ இதை தான் ஒரு காயின் போட்டு விளையாடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, வெளியில் விளையாடுறதுக்காக. ஆமாம், காயின்ஸு. காயின்ஸு நான் ஹேண்ட்பேக்லேருந்து எடுத்து தருவான் காயின்ஸு. ஓகே, தரேன். பால் போட்டு எடுத்துட்டாரு. பால் கட்டு சித்திக்கா. பால் கட்டு, பால் கட்டு. அம்மாட்ட கொடு, அம்மாட்ட கொடு. யூமி பால் 1 drum. அந்த அனிமல்ஸ் வாங்கினாரு, அது வந்து 15 drums. கார் வாங்கி வாங்கி அழுத்துச்சு. ஸோ வந்து இப்போ இப்படி இறங்கிட்டார். இன்னைக்கு சார் இதுல உட்காரல, மறந்துட்டார். அவருக்கு கார் அந்த விளையாட்டு ஜாமான் வாங்கி கொடுத்ததுனால இந்த பணம் தப்பிச்சிருச்சு. ஸோ இந்த vlog எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. ஒரு கேஷுவலான ஒரு vlog தான். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. எப்போதும் as usual சொல்ற டைலாக் நான் சொல்லிடுறேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு பெரிய லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். சித்தி பாய் சொல்லு. சித்தி பாய் சொல்லு. பாய். ஓகே, see you. Take care. Bye.